வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 7வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். கியூவோ கடுப்பாயிட்டு அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துட்டு கியூ எதுக்காக நீ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஜூயுவான் எப்படியா லக்ல ஜெயிச்சிட்டான், ஆனா சண்டைன்னு வந்தா உனக்கு அவன் ஈடாக முடியாதுடா, நீ தாண்டா சிறந்தவன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்றத இந்த ஊரு ஃபுல்லா காட்டுறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனா அந்த ஜூயுவான் வந்து என்ன இப்படி அசிங்கப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவளோ அப்படியே அவனுடைய கை மேல கையை வச்சுட்டு, சரி நீ ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, இன்னும் எக்ஸாம் ஆரம்பிக்கல, அவனை எக்ஸாம்ல கவனிச்சுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, என்ன அசிங்கப்படுத்தின அவனை நான் திருப்பி அசிங்கப்பட வைக்காம விட மாட்டேன் அப்படின்னு கியூ சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இவங்க இன்னும் அந்த வாட்டர் ஃபால் உள்ளாரே இருந்துகிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய மெரிடியன் ஓப்பன் ஆகிற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன்னு யாங் சாய் சொல்லிட்டு இருக்கான். அங்க பாருங்க, யாரோடைய மெரிடியனோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா நம்ம யூவியும் அந்த வாட்டர் ஃபாலுக்குள்ளார இருந்து சீனா வெளியில வந்துட்டு அந்த இடத்துல நிக்கமும், என்னது 5 மெரிடியனை ஓப்பன் பண்ணிட்டீங்களா யூவி, நீங்க உண்மையிலே ரொம்ப அற்புதமானவங்கன்னு சைட்ல இருக்கிறவனுங்க சொல்லிட்டு இருக்கானுங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், நம்மளுடைய ஹவுஸ் சேவை சேர்ந்தா நீங்க 3 பேரு 5th மெரிடியனை ஓப்பன் பண்ணிருக்கீங்கன்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. யூவி 5வது மெரிடியனை ஓப்பன் பண்ணிட்டா நானும் என்னுடைய சக்தி அதிகரிச்சு ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி, டைம் ஆயிடுச்சு, வாங்கடா நம்ம இங்கிருந்து போலான்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கிருந்து கிளம்பவும், எல்லாரும் ட்ரைனிங் பண்றத நிறுத்துங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம போலான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க. உள்ளார இருந்த எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. ஆனா நம்மளுடைய ஹீரோ இருந்த இடத்துல என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, எல்லாரும் அங்க பாருங்க, மேஜஸ்ட்ரி சக்தி அதிகரிச்சுட்டாரு போல இருக்கு அப்படின்னு யூவி சொல்லிட்டு ஆச்சரியமா அங்கே பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ வாட்டர் ஃபாலுக்குள்ளார இருந்து சீனா வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கான். சீனா கட் பண்ணா பரவாயில்லையே, அதுக்குள்ளார நீ 4th மெரிடியனை ஓபன் பண்ணிட்டியா, இது ரொம்ப நல்ல விஷயம் தான் அவனுடைய அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நீ சீக்கிரமா இன்னும் உன்னுடைய சக்தியை அதிகரிச்சாகணும்டான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல, அடுத்த மெரிடியனை ஓபன் பண்ணணுமா, ஆனா அந்த வாட்டர் ஃபால் உள்ளார உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் என்னுடைய 5th மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு வேற எதனா ஒரு வழியை தான் கண்டுபிடிச்சாகணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த கியூ 7th மெரிடியனையே ஓபன் பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பா நான் அவனுக்கு மேட்ச் ஆன ஆளா ஆகவே முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அட அவ்வளோதான் விஷயமா, உன்னுடைய அடுத்த மெரிடியனை ஓபன் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு, அதை வந்து 36 பீஸ்ட் பிரீமியர் மெடிசன் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சனா உன்னுடைய உடம்புல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி உன்னால அடுத்த மெரிடியனை ஓபன் பண்ண முடியும்டான்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ சொல்ற விஷயத்துல ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுதேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், ஆனா இவன் நினைச்சானா இதை ஈஸியா முடிச்சிட முடியும்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. இந்த விஷயத்துல கொஞ்சம் நீ கவனமா முடிவெடுடான்னு ஹீரோவுடைய அம்மா சொல்ல, அம்மா கிளாஸ் 1 பீஸ்ட் சோசுக்கே நான் பயந்துகிட்டு இருந்தா வருங்காலத்துல வரப்போற ஆபத்து எல்லாத்தையும் நான் எப்படி சமாளிப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லா சொன்னடா, நாளைக்கே நான் ஆளுங்களை அனுப்பி அந்த 36/1 பீஸ்ட் சோஸை எடுத்துக்கிட்டு வர சொல்றேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ல, அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றோம். பேட்டல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைன்னா இவன் ஒரு வேஸ்ட் ஆயிடுவான், அதனால இவன் போட்டு விடுங்கன்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் நம்மளுடைய கமாண்டரையும் கூடவே சில பேரையும் அனுப்பி வைக்கிறேன்னு ஹீரோவுடைய அப்பா சொல்ற பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கேக்குது. அப்படியே நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க, ஏதோ ஒரு பீஸ்ட் வரவும் ஹீரோ டக்குன்னு அதை அடிச்சு கடாசிடுறான். அதுவோ கடுப்பாயிட்டு வேகமா ஹீரோ சைடு வந்துட்டு திடீர்னு பயந்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுது. என்னடான்னு பார்த்தா நம்மளுடைய யோயோ அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா, பின்னாடியே சோல்ஜர்ஸும் வந்துடுறானுங்க. இந்த இடம் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல, நம்ம ஏன் இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாது, யோயோ உங்களை பாத்துக்கிறதுக்காக இந்த இடத்துல ஆளுங்க இருக்காங்க, நான் போயிட்டு ஹண்ட் பண்ற வேலையை ஆரம்பிக்க போறேன்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, எனக்கு டுன்டுனே போதும்னு யோயோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா அவனுங்களை விடாதீங்கடா சீக்கிரமா புடிங்கடான்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களை தப்பிக்க விடாதீங்கடா சீக்கிரமா போய் புடிங்கடா அப்படின்னு யாரோ கத்திக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. நீ சிட்டிக்குள்ளாரே இருந்துகிட்டு இருந்தனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நீ இப்ப அந்த பிளாக் ஃபாரஸ்ட் மவுண்டனுக்குள்ளார போயிருக்கியா, கண்டிப்பா
நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்த வந்துட்டு சார் நம்மளுடைய கியூ பேலஸ்ல இருந்து ட்ரெஷருங்களை திருடங்க தூக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்களையும் நான் பின்னாடியே குடிக்க சொல்லி அனுப்பி இருக்கேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாரையும் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த திருடங்களை பிடிச்சிக்கிட்டு வாங்கடான்னு கியூ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோவை ரெடியா கேட்டுக்கிட்டு இருந்து அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிச்சான். கடைசியில நம்மளுடைய ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அடிக்க அந்த மான்ஸ்டரும் காலி ஆயிடுது. திடீர்னு என்னவோ பச்சை கலர்ல ஆக ஆரம்பிக்கும். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு பாம்பு நம்மளுடைய ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு வர ஹீரோ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி வந்து அதை அடிச்ச அடியில அது போயிட்டு அப்படியே கீழே விழுந்துருது. ஹீரோவை திருப்பி அந்த பாம்பு மேல தள்ளி விட டக்குன்னு ஹீரோ அந்த பிரஷ்ஷை வர வச்சு அடிக்கவும் அதோடைய தலையில குத்திக்கிட்டு அதுவும் காலி ஆயிடுது. மாஸ்டர் நம்ம நினைச்ச மாதிரியே டார்கெட் நம்மளுடைய ரேஞ்சுக்குள்ளார வந்துருச்சுன்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க சவுண்டு நிறைய போட்டுக்கிட்டு போய் அப்படியே அவனை தேட ஆரம்பிங்கடான்னு அவன் சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. அப்படியே பார்த்தா எங்காலையோ தண்ணியில காலை விட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும் அப்படியே நம்மளுடைய ஹீரோவும் அந்த பீஸ்ட தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். பரவாயில்லையே இந்த தடவை எந்த காயமும் ஏற்படாம திருப்பி வந்துட்டியே. சரி இந்தா இதை புடி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ நீ ஆட்டுல இருக்கிற ரத்தத்தை மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா அதில் தான் ஈவில் ஸ்பிரிட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா அதை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு இன்னும் 20 பீஸ்ட் மட்டும் தான் மிச்சம் இருக்கு நான் போயிட்டு என்னுடைய வேட்டையை கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்படியே அவனுக்கு 2 பேரும் சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்க யாரு அதுன்னு கமாண்டர் கேட்கவும் கமாண்டர் லூ நான் உங்களை இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க ஃபேமிலியோட காட்ஸா எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு கமாண்டர் கேட்க எங்களுடைய பேலஸ்ல இருந்த ட்ரெஷரை 2 திருடனுங்க தூக்கிக்கிட்டு இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் வந்துட்டானுங்க அவனுங்களை பிடிச்சிக்கிட்டு போறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னது திருடனுங்களா இந்த இடத்துல திருடனுங்க யாருமே இல்ல மேஜிஸ்ட்ரி இந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால நீங்க இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும்டான்னு கமாண்டர் சொல்றாரு. ஏய் லூயு நீ சொல்றத நான் கேப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கியா போயிட்டு அந்த திருடங்களை கண்டுபிடிங்கடான்னு அவரு சொல்லவும் அவனுங்களோ வைய மறைச்சுக்கிட்டு டே கியூலிங் நீ என்ன நாங்களும் அந்த திருடங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லைன்னா மேஜிஸ்ட்ரியை எதனா பண்ணலான்ற ஒரு எண்ணத்துல நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்களாடான்னு கமாண்டர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா எங்கால யோயோவோ ஜாலியா உக்காந்துக்கிட்டு இருக்க என்னடா இவ இவ்வளவு அழகா இருக்கா இவ்வளவு மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லடா டி நீ போயிட்டு அந்த சின்ன பையல பாத்துக்கோ நான் இவளை பாத்துக்கிறேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பாஸ் ஆனா அவளை அவசரப்பட்டு சாவடிச்சிட போறீங்க எனக்கும் கொஞ்சமா விட்டு வைங்கன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடறான். பொண்ணே நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க டுன்னு சொல்ல நம்ம டுன்னும் அவனை பார்த்து கொலைச்சிக்கிட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவன் காலால நசுக்கிற மாதிரி வரவும் திடீர்னு என்னவோ பவர் வர ஆரம்பிக்கவும் நம்மளுடைய டுன்னும் பீஸ்ட் மாதிரி மாறி அவனை போட்டு தள்ளிடுறான். சீனை கட் பண்ணான் நம்மளுடைய ஹீரோ அடுத்த பீஸ்ட சாவடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும் திடீர்னு என்னவோ பவர் வந்து அந்த இடத்துல அடிக்க யாராங்க சீக்கிரமா வெளியில வாடான்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட தூக்கி அடிச்சிடறான். பார்த்தா அவன் கூட வந்தவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உன்னை சாவடிச்சுட்டா என்னுடைய வாய்க்கு முயக்க உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு காசு கிடைச்சிரும்டா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவன் லூயி டிஷனுடைய டிஃபென்ஸை தாண்டி வந்திருக்கானா கண்டிப்பா அந்த இடத்துல என்னவோ நடந்திருக்குன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ நான் சொல்றத கேட்டு நீ சீக்கிரமா சேர்த்து போயிடு நான் போயிட்டு வேற அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணணும்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க அவனும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க வர ஹீரோவும் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அவன் பின்னாடி போவ இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோ கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரான். கடைசியா நம்மளுடைய ஹீரோ அவனுடைய டிராகன் ஸ்பிரிச்சுவல் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கவும் அவன் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க ஹீரோவோ டக்குன்னு அவனுடைய டிராகன் ஸ்பிரிச்சுவலை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். உனக்கும் கொஞ்சம் திறமெல்லாம் இருக்கும் போல தெரியுது நான் தான் உன குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருந்திருப்பான் போல தெரியுது கோஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோவை அடிக்க வர ஹீரோ டக்குன்னு அவனுடைய டைகர் ஸ்பிரிட் பவரை வெளியில வர வைக்கிறான். பார்த்தா அந்த டைகர் ஸ்பிரிட்டோடைய சவுண்டு கேட்டுட்டு மேஜிஸ்ட்ரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நாங்க வந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு போலன்னு கியூ அனுப்பினாலும் அவருக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.